சின்ன பசங்களையும் பொட்டேட்டோவையும் பிரிக்கவே முடியாதுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வேணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஐட்டமாக அந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் சொல்லுவாங்க. ஒன்று ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் பொட்டேட்டோ ஃப்ரை, இந்த காம்பினேஷன் தான் கேட்பாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையும் ரசம் சாதம் தான் கட்டி அனுப்பினேன். அதுக்கப்புறம் எங்கள் லஞ்சுக்கு சிக்கனை தொக்கு செஞ்சுட்டு அதுலேயே கொஞ்சம் குழம்பும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் நேற்று உங்கள் மொட்டை மாடியிலேருந்து பிளானட்ஸை பார்த்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நாங்கள் எங்கள் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக கிளியராகவே தெரிஞ்சுது. ஃபோன் வழியாக ஜூம் பண்ணி பார்த்தோம். அதோட கிளிப்பிங்ஸ் தாங்க இது. பளிச்சுன்னு ஒரு ஸ்டார் மாதிரி இருந்தது. அதை ஜூம் பண்ணும் போது இந்த மாதிரி இருந்ததுங்க. அப்படி நெருப்பு உருண்டை வானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே போலவே இருந்ததுங்க. அத்தை தான் யூஸ்வலாக சாப்பாடெலாம் வெடித்து வைப்பாங்க. நான் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால காலையிலே சாப்பாடும் வெடிச்சிட்டு ஒரு ஹாட் பேக்கில் போட்டு அவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். இப்படிக்கு அன்புடன் லதா. பாய்.